ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பு இல்லம் சேனல்லேருந்து பனானா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், தயிர், சர்க்கரை, கோதுமை மாவு, நெய், சோடா உப்பு, பூஸ்ட், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. அடுத்தது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து ஒரு பவுலில் எல்லா வாழைப்பழத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5-6 வாழைப்பழம், உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக் வேணுமோ அந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அடுத்தது வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு, அடுத்தது ஏலக்காய், அடுத்தது தயிர், அடுத்தது சர்க்கரை, அடுத்தது பூஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை போட்டு கலக்குன்னு கலக்கி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலக்கிட்டு இருக்கோம். இந்த கோதுமை மாவு எந்த மாதிரி வரணுன்னா, இந்த மாதிரி கன்சிஸ்டிக்கு வந்தோடனே சோடா உப்பும் வேண்டிய எண்ணெய், இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டு கலக்கிட்டு, அடுத்தது நம்ம அந்த முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்காக நடுவில் இருக்கணுன்றதுனால அந்த முந்திரியும் திராட்சையும் நடுவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த ட்ரேவில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த ட்ரேவில் நெய் தடவி அந்த ட்ரேவை கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் குக்கரை இப்போ ஃபுல் அடுப்பை இதில் வச்சுட்டு இது பண்ணி வச்சுருங்க. அடுத்தது மூடி வச்சு ஒரு 45 நிமிஷம் சிம்மில் வச்சு கேஸ் கட் விசில் எதுவும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பனானா கேக் சூப்பராக ரெடி ஆயிடும். அன்பு இல்லம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.